வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலா பன்னீரில் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாயும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பருப்பு முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வணங்கி விடுங்க. நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம காரத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இதில் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்தோம்னாலே காரம் கரெக்டாக இருக்கும். அந்த ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் இதிலே சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, இதையும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த குடமிளகாவை பன்னீரும் சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து அதோட ராஸ்மெல்லும் போயிடுச்சு. பன்னீரும் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.